guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தரமான சண்டே vlog தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னடா ரிஷானோ அவங்க டேடியும் சாக்லேட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரிஷானோட பர்த்டேக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கிற சரோஜாக்கா கொடுத்த சாக்லேட் தாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிக் சைஸ் டைரி மில்க்கு செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் பர்த்டேக்கு பக்கத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சுகுமாரி அக்காவும் ரிஷானுக்கு வந்து பிக் சைஸ் கடல மிட்டாய் 50 பீஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க, ஒரு ஜாரோடு சேர்த்து. அதுக்கு பக்கத்தில் உள்ள கருணா அண்ணன் வீடு அன்பக்காவும் சேர்ந்து ரிஷானுக்கு வந்து பிரேம விலாஸ் அல்வா வாங்கி கொடுத்தாங்க. இங்கிட்டு வந்து இந்த சைடு சாந்தியமாக ரிஷானுக்கு வந்து ஃபாரின் சாக்லேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்களாவே கொடுத்த சாக்லேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரிஷானுக்குன்னு கொடுத்த சாக்லேட்னால ரொம்பவே எனக்கு இந்த வருஷம் ரிஷானோட பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சுங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே செலிப்ரேட் பண்ணல, ரிஷானுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் வந்து தானாக க்ரியேட் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ, இந்த விளாக் ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இப்படியே போயிடுவேன்னு நான் நினச்சேங்க. ஆனால் அப்படி அமையலை. நம்மளுக்கு வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலுங்க. எங்கள் டேடி மம்மி வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க நேட்டிவ் பிளேஸில் இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி ரிஷானுக்கு ஒன்றுமே செய்யலைன்றக்கானி அவங்க சாக்லேட்டும் கேக் பீஸில் வந்து கேக்குமே வாங்கிட்டு வந்து ரிஷானுக்கு அவங்க நல்ல வாழ்த்து தெரிவித்து ஊட்டி விட்டு அங்கேருந்து எங்களை கூட்டிக்கிட்டு வாங்க இன்றைக்கி நீங்கள் கறி எதுவுமே எடுக்கலை, நம்ம வெளியில் போய் ஹோட்டலில் நைட் டின்னர் முடிக்கலான்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு ரிஷான்ட்டு நான் சொன்னேன். அவங்க டேடியும் ஓகேன்னு சொல்லிட்டு, ஓகே ரிஷானோட பர்த்டே ட்ரீட்டாக நம்மளே மம்மி டேடிக்கு வாங்கி கொடுப்போண்டு டேடியும் மம்மியும் அழைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் போனாங்க. அது என்ன ஹோட்டல்ன்ட்டு வர்ற வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து மம்மிமா வந்து ரிஷானை வாழ்த்தி விட்றாங்க. அந்த வீடியோ சீன்ஸ்லாம் பார்ப்போங்க. மாஷா அல்லா, கருப்புன்னு பார்த்து அந்தஸ்தா இருக்கு. அப்படி வச்சுக்கிறதுனா திரும்ப வாழ்த்து விடு. சரி உன் மாப்பிளைக்கு விட்டுல பெத்தவங்களுக்கு தேத்தா முத கொடுக்கணும். இந்த டாடிக்கு விட்டு நீ உக்காரு. என்னங்க பிள்ளைக்கு ஊட்டி விடுங்க, தாய்க்கு ஊட்டி விடுங்க, தாய் தகப்பனுக்கு ஊட்டி விடுங்க. முத எந்திரிங்க, மருமையனுக்கு ஊட்டி விடுங்க. இந்த மாதிரி வாழ்த்து தெரிவிச்சாங்க. அப்புறம் வந்து எங்க அப்பாவுக்குமே நாங்க கொண்டு போய் கேக்கு கொடுத்தோம். என்னால வீடியோ கேப்சர் அவங்களுமே ரிஷானுக்கு வந்து பாசத்துல காசு வச்சு கொடுத்தாங்க. அவங்களோட சச்சு, ரிஷானோட பிரியமான சச்சுமே பைசா வச்சு கொடுத்தாங்க. எங்கள் டேடியும் கொடுத்தாங்க, மம்மி தனியாக கொடுத்தாங்க. ஸோ
ரிஷானுக்கு வந்து கொண்டாடாமே தானாக சேர்ந்துருச்சு இந்த பர்த்டே. அவரோட மனசுக்கும் சந்தோஷமாக அமைஞ்சிருச்சுங்க. ரிஷானுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த வருஷம் கேரளா போயிருந்தோம். அந்த கேரளாவில் இந்த ட்ரெஸ் வந்து ஞாபகமாக பர்த்டேக்குன்னே அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. மேலே டிஷர்ட்டு இவருக்கு ஏதோ போகி பேண்டா, இது வந்து லேட்டஸ்ட் மாடலாம், அதனால் அந்த பேண்ட் வந்து அவர் கேட்டது மாதிரியே வாங்கி கொடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்து ரிஷானுக்கு, அப்புறம் எங்கள் டேடிக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு கேக் எல்லாம் ஊட்டி விட்டாச்சு. இது வந்து இந்த வருஷம் ஒரு குறை என்னென்னா கேக் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் பிரியாணி ஏதாவது செய்யலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வெளியில் போய் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு வெளில கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் எப்போவுமே பெரிய மனுஷங்கட்டு கண்டிப்பாக வேணுங்க. இப்போ ரிஷானுக்கு தாத்தா பாட்டி இருக்க வந்தேன்னு நம்மளே பர்த்டே கொண்டாடாமல் ஈவினிங் ரிஷான் வந்து ஒரு 7 o'clock வரையுமே குளிக்கலை, எதுவுமே பண்ணல. வேணாம் மம்மி நம்மளாம் மட்டும்தானே இருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் எங்கள் டேடி வந்து கோசுக்குறிச்சியிலேருந்து ஒரு 8 o'clock தான் கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வர்றோன்னு ஃபோன் பண்ணோன்னே ரிஷான் போய் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாப்புல போட்டு வந்து அவரை வந்து வாழ்த்தி விட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பெரிய மனுஷங்கள்ட்ட இருந்தால் தாங்க நம்ம என்னென்ன அன்னைக்கு செய்யணுமோ அது எல்லாமே கரெக்டாக முடியும். இப்போ நல்லதோ கெட்டதோ அதை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விதமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷங்க கண்டிப்பாக நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு வேணுங்க. ரிஷான் வந்து வாயால் எதுவுமே வேணான்னு சொன்னாலும், ஆனால் மனசளவில் நம்மளுக்கு ஏதாவது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நடக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. எப்படி எனக்கு தெரியும்னா, நாங்கள் இந்த ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க டேடிகிட்ட சொல்கிறாரு, டேடி நான் இப்படியே இருந்துருவோன்னு நினச்சேன், இந்த ஒன்றுமே நம்மளுக்கு பர்த்டேக்கு நடக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தது ஒரு ஸ்பெஷலாக என்னோடய பர்த்டேக்கு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னாப்புல. அப்போ தான் நினச்சேன், நம்ம பிள்ளைங்களோட நம்மளுக்கு எதுவுமே செய்ய வேணாம், எதுவுமே எனக்கு வாங்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், வாங்க வேணாம், நம்ம இப்படியே இருப்போம்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னா பிள்ளைங்களுக்காண்டி அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காண்டி நம்ம மெனக்கட்டு ஏதாவது செய்யணுட்டு அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போ இனிமேல் அடுத்தடுத்த வருஷம் ரிஷானே எதுவுமே வேணாண்டாலும் அட்லீஸ்ட் வீட்டில் வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸாவது போட்டு வீட்டில் கேசரியாவது நான் வந்து கிண்டி கொடுக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. அப்போ இனிமேல் காலையில் வருஷம் இனி வர்ற நாட்கள் வந்து நான் கண்டிப்பாக இருந்தேன்னா ரிஷானுக்கு இது செஞ்சுருவேங்க. இப்போ நம்ம பிளான் பண்ணி நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறப்பே 8:45 ஆயிடுச்சுங்க. அங்கேருந்து ஆம்பூர் பிரியாணிக்கு தாங்க நான் வந்திருக்கேன். இந்த ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வந்து எங்கள் டேடி மம்மி வந்ததில் சரி அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு நான் வந்தேங்க. இன்னொன்று நான் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். இதில் ரிஷானுக்கு என்னோடய ஃப்ரெண்டுமே மார்னிங் வந்து ஞாபகம் வச்சு நாவோட அவங்க சன்னோட பர்த்டே மறந்துடுவேன், ஆனால் என்னோடய சன்னோட பர்த்டேயை ரிஷான் தான் மயன் மாதிரி நினச்சி கனிமொழி என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கனிமொழி வந்து மார்னிங்கே பைசா சென்ட் பண்ணி ரிஷானுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்கக்கா, அது பிள்ளை கேட்குறதே வாங்கி கொடுங்கன்னு சொன்னிச்சு. அது மாதிரி மற்ற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருமே ரிஷானுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் அவன் வந்து நல்லபடியாக சீர சிறப்புமாக நல்லபடியாக இருக்குன்னு நீங்கள் எல்லாம் துவா பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் பிறந்தநாள் இப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த வருஷமும் இதை விட சூப்பராக சிறப்பாக இருக்குன்னு துவா பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் வந்தாச்சு. இதில் என்ன ஒன்றுன்னா நாங்கள் ஹோட்டலுக்கு வர்றப்ப 9:25ங்க. இதில் நாங்கள் என்ன கேட்டாலும் அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் அதில் ஸ்பெஷலாக வந்து நாட்டுக்கோழி பிரியாணி மட்டும் இருக்குதுன்றாங்க. அதனால நாங்கள் 3 பேருக்கு 3 நாட்டுக்கோழி பிரியாணி ஆர்டர் பண்ணோம். நல்லி இல்லை, மட்டன் இல்லை, சிக்கன் பிரியாணி இல்லை, எதுவுமே எல்லாமே ஃபினிஷிங் க்ளோஸ் ஆகிற டைமில் நாங்கள் வந்திருக்கிறதுனால நாட்டுக்கோழி பிரியாணி கொண்டு வரதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட்டாகவும் 1/2 சிக்கன் சூப் மட்டும் வாங்கியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு இந்த சிக்கன் சூப்பு வந்து நல்லா பெப்பர் போட்டு நம்ம சளிக்கு நல்லதுங்க. அதுவும் நாட்டுக்கோழி சிக்கன் சூப்பு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு ஒன்று சொன்னாங்க. பிச்சு போட்ட கோழி அப்படின்னாங்க. கிரில்லில் பிச்சு போட்ட கோழி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஸ்டார் பிரியாணியில் இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல்னாங்க. ஓகே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஸ்டார் பிரியாணியில் வந்து தலைவாழை இலையில தாங்க நம்மளுக்கு சாப்பாடு வைப்பாங்க. அதுவே ஒரு சிறப்பு தான். எப்போவுமே ஸ்டார் பிரியாணி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிங்கிறது அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். மசாலாவெலாம் அதிகமாக இல்லாமல்
தட்டிலாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே ரிசானுக்கு இங்கே உள்ள பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எங்கள் டாடி இந்த சிக்கன் சூப்பு குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தலைவாழை இலை எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பிரியாணி கொண்டு வந்தாச்சு. எங்களோட ஒரு 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு உட்காந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அங்கே ஃபஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அங்கே லாஸ்ட்டு போனதும் நாங்கள் எங்களோட தான் இந்த கடையுமே க்ளோஸ் ஆச்சு. சொல்லியே ஆனுங்க, குவான்டிட்டி எல்லாமே ப்ரைஸுக்கு ஒர்த்தஃபுல்லுங்க. அந்த நாட்டுக்கோழி சிக்கன்லேயே பெரிய லெக் பீஸ் ஒன்று, சைடிஷாக சின்ன 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் டேடி மம்மிக்கு ஒரு பிரியாணி போதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரிஷான் டேடியோருக்கு 2 பிரியாணி ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 3 பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கு மேலே பிரியாணி இல்லைன்ட்டாங்க. பிளெயின் பிரியாணி தான் இருந்துச்சா. இந்த 3 பிரியாணிலையுமே நாங்கள் ஷேர் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்டர் வந்தோன்னே சாப்பிட்டு நாங்கள் வேணும்னா அடுத்து பிளெயின் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு இதுவே கொஞ்சம் லேட் நைட்டு ஆனதுனால ஒரு 9:30 அப்புறம் கேக் சாப்பிட்டோம், அப்புறம் ஸ்நாக்ஸு கடலமிட்டாயெல்லாம் சாப்பிட்டதுனால ஓகே நம்மளுக்கு போதுன்னு சொல்லியாச்சு. அங்கே ஆர்டருமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வந்துருச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து ரைட்டாவும் கத்திரிக்காய் செம்பலும் வந்துருச்சுங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாமே கரெக்டான டயத்தில் நம்மளுக்கு பிச்சு போட்ட பெப்பர் கிரில் நம்மளுக்கு வந்துருச்சு. அது நாங்கள் சாப்பிட்றோம். செமையாக இருந்துச்சு. இந்த லெக் பீஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி பிரியாணிங்க. இங்கே சாப்பிட்ட எல்லாமே செம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நல்லா இந்த பிச்சு போட்ட பெப்பர் கிரில் சிக்கன் எல்லாமே அப்படியே ஜூஸினஸ்ஸாக சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல குவாலிட்டி எல்லாமே இருந்துச்சுங்க. செமையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் டேடி மம்மி மட்டும் இன்னைக்கு நைட்டை பார்க்காம வராமல் இருந்திருந்தாங்கன்னா என்னோட சன்னோட பர்த்டே வந்து சிறப்பாக இருக்காது. எங்கள் டேடி மம்மி வரவுமே ரொம்பவுமே ஸ்பெஷலாக அமைஞ்சிருச்சு. ரிசானுக்குமே நம்ம தாத்தா பாட்டி வந்து தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்குதுன்ற ஒரு சந்தோஷம் அவருக்குமே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் பர்த்டே அவர் மறக்க மாட்டார். சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. எப்போவுமே நம்ம தனிச்சு இருக்கிறத விட சொந்த பந்தத்தோட பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. ஏன்னா தனிச்சிருந்தால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். சொந்த பந்தத்தோடு இருந்தால் நம்ம எதுவும் செய்யலாட்டி அவங்களே செய்ய வச்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ஃபேமிலி முக்கியங்க. ஃபேமிலி இல்லாமல் நம்ம தனித்து வாழவே முடியாதுன்ற மாதிரி தான் நான் இருக்கேன். நீங்களும் வர காலத்தில் தனிமையில் இருக்கிறவங்க எப்போவுமே ஃபேமிலியோட சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நம்மளே அமைச்சுக்கிறோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இப்போ வர்ற பிள்ளைங்களுக்கு பாசம்னா என்ன, சொந்த பந்தம்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நிறைய மெசேஜும் சொல்லியிருப்பேன். எங்களோட சந்தோஷத்தை நான் பகிர்ந்திருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். அதோட நம்ம ஸ்டார் பிரியாணியோட வியூ பார்த்தா எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி புது விளாக் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.